ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே பயிர்கள் காய்ந்ததால் மனமுடைந்த விவசாயி ராமலிங்கம் என்பவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஜான் மைக்கேலிடம் கேட்கலாம். ஜான் மைக்கேல், இந்த விவசாயி ராமலிங்கம் என்பவர் எப்போது எப்படி உயிரிழந்தார்? அதாவது வேதவள்ளி பார்த்தோம் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அடுத்திருக்கக்கூடிய கரட்டுப்பாளையம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ராமலிங்கம். இவர் தனது தோட்டத்தில், அதாவது 3.5 ஏக்கரில் மஞ்சள் பயிர் சாகுபடி செய்திருந்தார். இந்நிலையில் காளிங்கராயன் கால்வாயில் தண்ணீர் நிறுத்தப்பட்டதன் காரணமாக இவரது பயிர்கள், அதாவது இவர் பயிர் செய்திருந்த மஞ்சள் பயிரானது கருகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனை கண்டு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த ராமலிங்கம் நேற்று இரவு விஷம் அருந்தினார். இந்நிலையில் அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நள்ளிரவு உயிரிழந்திருக்கிறார். ராமலிங்கத்தோட குடும்பத்தாரும் மற்ற விவசாயிகளும் இது குறித்து என்ன சொல்றாங்க? அதாவது ராமலிங்கத்தினுடைய உறவினர்களும் விவசாயிகளும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை பொறுத்தவரையும், அதாவது தென் மாவட்டங்களில் தான் பிரதானமாக இந்த விவசாயிகளுடைய தற்கொலை என்பது பார்க்கப்பட்ட இந்த நிலையில் தற்போது மேற்கு மண்டலங்களிலும் இந்த நிலை நீடிப்பதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற தற்கொலை முடிவுகளுக்கு விவசாயிகள் தள்ளப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தால் இது போன்ற பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த முடியும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கு. வேதவள்ளி, ஜான் மைக்கேல், தமிழகம் முழுவதுமே கடந்த சில மாதங்களா விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதும் மயக்கமடைஞ்சு உயிரிழப்பதும் அதிகரிச்சுட்டு வருது. இந்த நிலையில தற்போது ராமலிங்கம் என்ற விவசாயி ஈரோடு மாவட்டத்தில் உயிரிழந்திருக்காரு. இத அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எப்படி பாக்குறாங்க? நிச்சயமா, அதாவது டெல்டா மாவட்ட விவசாயிகள் காவிரி பாசன நீர்பிடிப்பு பகுதியில் பிரதானமாக ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக தற்கொலை நிலைக்கு தள்ளப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்நிலையில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதியாக தமிழகம் முழுவதையுமே அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. அது குறிப்பாக மேற்கு மண்டலங்களில் போதிய அளவிலான மழை பொழிவு இல்லாத காரணத்தினால் அணைகள் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையும் விவசாயத்திற்கு பிரதானமாக இருக்கக்கூடிய பவானிசாகர் பகுதியானது, அணையானது முற்றிலுமாக நீர்த்தேக்கத்திலிருந்து, அதாவது விடுபட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா பவானிசாகர் அணையில 31 அடி டிஎம்சி தண்ணி மட்டும்தான் இப்போ தற்போது இருக்கிறது. இந்த தண்ணீரை பயன்படுத்தி ஏராளமான விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே இந்த பவானிசாகர் அணைக்கு மேற்பகுதியிலிருந்து, அதாவது நீலகிரி மாவட்டத்தினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அணைகளிலிருந்து தண்ணீரை வரப்பெற்று மீண்டுமாக இங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் பயனடையுமாறு தண்ணீர் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்றாங்க. நிச்சயமாக பயிர்கள் காய்ந்ததால் மனமுடைந்த விவசாயி, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி தற்போது உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து தங்களின் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஜான் மைக்கேல். அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம்.